ரைட் இன் இங்கிலீஷ். நான் இந்த சேனல்ல எல்லாரும் கிராமர் மிஸ்டேக் இல்லாம நாம எல்லாம் எழுத கத்துக்க போறோம். லெட்ஸ் ரைட் இன் இங்கிலீஷ். இப்போ நம்ம டைப் ஆஃப் சென்டென்ஸ பார்க்க போறோம். டிக்ளரேட்டிவ், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. இது ப்ரொனவுன்ஸ் கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. மை நேம் இஸ் கவின் பாரதி. ஐ ஆம் ஸ்டடிங் 4th ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் தான் டிக்ளரேட்டிவோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இன்டராகேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல 2 டைப் இருக்கு. W டைப் கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின். அந்த W டைப் கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டைம், why are you late. அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ எக்ஸாம்பிளுக்கு, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு, have you slept, are you okay. இதெல்லாம் தான் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்கும்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் ஒரு கமாண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீப் குவைட், நம்ம மேம் அடிக்கடி சொல்றது. அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஃபாலோ ரூல்ஸ். ரிக்வெஸ்ட் கமாண்ட் சேர்ந்ததுதான் இம்பரேட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ்கிளமேட்டரி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ், ஹவு ஸ்ட்ராங் திஸ் எலஃபண்ட் இஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் தான் ஆச்சரியப்படமே சொல்ற சென்டென்ஸ் தான். இப்போ நம்ம 4 வகையான சென்டென்ஸ் பார்த்துட்டோம். டிக்ளரேட்டிவ், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. இப்ப நம்ம 4 வகையான சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம ப்ரோனவுன்ஸை பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் ரைட் இன் இங்கிலீஷ்.